அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாலான வட உள் மாவட்டங்களில் தற்போது கனமழை அப்படின்றது பதிவாகி கொண்டிருக்கிறது. கனமழை அப்படின்னா மிக கனமழை, அதி கனமழை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. லேசான மிதமான சாரல் மழை அப்படின்றது தற்போது பதிவாயிட்டிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி இரவிலிருந்து 6ஆம் தேதி அதிகாலை வரை நம்ம எதிர்பார்த்திருந்தோம். இந்த நேரங்களில் தான் மழைப்பொழிவு இருக்கும். வெப்பச்சலன இடிமழை மீண்டும் பொழுது விடிந்ததும் வெயில் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தான் நினச்சோம். பட் இந்த வெப்பச்சலன இடிமழையில் கொஞ்சம் தீவிரம் இருப்பதால் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பதிவேற்றம் செஞ்சுக்கிறது, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது காலையில் ஒரு 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதிலிருந்து சரியாக ஒரு 10 மணி வரைக்குமே இந்த மழை மேகங்கள் களையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாததை போல தெரிகிறது. வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், அதே மாதிரி வட கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. இது சாதாரண மழைப்பொழிவு, மிதமான மழைப்பொழிவு, சாலையை நனைக்கக்கூடிய அளவில் ஒரு சாதாரண மழைப்பொழிவாக தான் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அரூர் பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பெய்துட்டுருக்கு. ஸோ இந்த மழையுடைய தீவிரம் அப்படின்றது காலையில் ஓய்ந்தாலுமே மீண்டும் மாலை இரவு நேரங்களில் மீண்டும் வலுப்பெற துவங்கும். பெரிய அளவிலான மழை, கொட்டி தீர்க்கும் மழை, பெரிய அளவிலான ஒரு 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கெல்லாம் மழை இருக்காது. இது ஒரு சாதாரண மழை, வெப்பச்சலன இடிமழை, பெரிய அளவிலான இடிமழை தற்போது கிடையாது. இடி கிடையாது, சாதாரண ஒரு மழையாக தான் தற்போது பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா வடக்கு காற்று மேற்கு காற்றினுடைய சந்திப்பு அப்படின்றது தற்போது தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நீடித்து கொண்டிருப்பதால் வடக்கு காற்று மேற்கு காற்று சந்திப்பு அப்படின்றது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நடக்குது. அதே மாதிரி தற்போது ஒரு காற்று இமயமலை பகுதியிலிருந்து வரதுனால அங்கிருந்து நீராவி காற்றை சுமந்து வருவதனால இங்கே இருகாற்று இணைவு அப்படின்றது பெரும்பாலான மாவட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதனால தான் தற்போது இந்த மழைப்பொழிவு, வெப்பச்சலன மழைப்பொழிவு அப்படின்றது நீடித்து கொண்டிருக்கு. அதே மாதிரி சீன கடற்பகுதியில் ஒரு புயல் பார்த்தீங்கன்னா நீடித்து கொண்டிருக்கு. மெத்தியாகி அப்படின்னு சம்திங் பேர் வரும். ஸோ அந்த புயலுக்கு காற்று இங்கிருந்து திசை மாதிரி போகிறதுனால இந்த காற்றில் இணைவு, காற்றில் முறிவு அப்படின்றது தற்போது ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மழைப்பொழிவு அப்படின்றது இப்போது வரையும் நீடித்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சீன கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புயல், அந்த மாத்தியாகி அப்படின்ற அந்த புயல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நம்முடைய கடற்பகுதிக்கு, நம்முடைய வங்கக்கடலுக்கு வரும். அது செயலிழந்த வண்ணமே வரும். இங்கே வந்த பிறகு அது புயலாக மாறுமா, அதாவது தீவிர புயலாகவோ, அதாவது என்ன சொல்கிறது, காற்று சுழற்சியாகவோ இல்லை காற்று தாழ்வு மண்டலமாகவோ இல்லை தீவிர புயலாகவோ இல்லை புயலாகவோ எப்படி வேண்டுமானாலும் மாறும். அது அங்கிருந்து இங்கே வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். தற்போது அது அங்கே புயலாக இருக்குது. செயலிலிருந்து தான் நம்முடைய கடற்பகுதிக்கு வரப்போகுது. வரக்கூடிய நாட்களில் இந்த புயல், இந்த சாதாரண ஒரு செயலிழந்த அந்த சுழற்சி எந்தவாக மாறப்போகுது, என்னவாக மாறப்போகுது, நமக்கு எந்த அளவுக்கான மழைப்பொழிவு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் இது சம்பந்தமான அப்டேட்டுகளையும் கொடுப்போம். 10ஆம் தேதிக்கு பிறகு நம்ம பெரும்பாலான பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நமக்கு நிகழ்வுகள் இருக்குது. பொழுதும் பெய்யக்கூடிய மழை நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது என்று. இணைந்தே இருங்கள்.